கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். உன் சுய புத்தி மேல் நீ சாயாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அநேகர் இந்த சுய புத்தி மேல் சாய்ந்து அநேகருடைய வழிகளெல்லாம் அவருடைய பின்னால் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க. சுய புத்தி மேலே கொஞ்சம் யோசிக்கிறது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் யாருமே சுய புத்தியின் மேல் செயல்படக்கூடாது. சுயமாக யோசிக்கக்கூடாது. அந்த நாட்களில் பெரியார்கள் சுயமாக யோசிக்கக்கூடாதும்பாங்க. அதனால் சுய புத்தின் மேல் என்ன பண்ணக்கூடாது, சாயக்கூடாது. நிறைய பேர் சுய புத்தி மேல் சாஞ்சிட்டு பின்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா அப்படி சொல்லி பல காரியங்களில் என்ன பண்ணுறாங்க, விழுந்து போகிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிற நீ சுய புத்தியின் மேல் சாராதே, நீ என்ன பண்ணுற, கர்த்தரை நோக்கி காத்திரு அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணும்னா, தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி நீ கேட்கணும். தேவ சமூகத்தில் கேட்கணும். தேவனுடைய புத்தி உனக்கு, தேவனிடத்துலேருந்து புத்தியை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, சுய பத்தியில் நீ தாராத, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த சுய புத்தி மேல் என்ன பண்ணக்கூடாது, சாஞ்சின்னா என்ன பண்ணுவாங்க. அன்னைக்கு ஏவாள் அப்போ சுயத்தில் என்ன பண்ணிட்டா, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே இந்த மாதிரி சர்ப்பம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி. அநேக அந்த சுய புத்தி மேல் சாயும் போது தான் கேட்குற கிடையாது. தேவன் வானத்தை பூமி படைத்த தேவனிடத்தில் நீ கேட்கறது கிடையாது, புத்தியை கேட்கறது கிடையாது. தேவ பிள்ளைக்கு ஆண்டவரே எனக்கு புத்தியை தாரும் என்று சொல்லி, ஆண்டவரே நான் சுயமாக யோசிக்கக்கூடாது, சுய புத்தி மேல் சாரக்கூடாது, சுயமாக யோசித்து அநேக காரியங்களை நான் விழுந்து போன ஆண்டவரே, இந்த நாளில் நான் சுய புத்தி மேல் சாயக்கூடாது. ஆண்டவரே எனக்கு புத்தியை தாரும், குடும்பத்தை நடத்த, கம்பெனியை நடத்த, ஊழியத்தை நடத்த, ஆண்டவரே படிக்க சுய புத்தி மேல் நான் சாயக்கூடாது. என்ன படிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லித்தாருன்னு சொல்லி சுய புத்தியை எனக்கு தார ஆண்டவரே, நீர் கற்றுத்தார், புத்தியை எனக்கு தாரும், நல்ல புத்தியை தாரும், நல்வழியை சொல்ல எனக்கு தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ சுய புத்தி மேல் சாய்ந்து அநேக காரியங்களை நீ விழுந்து போனாய். சுய புத்தி மேல் சாய்ந்து சுயமாக யோசிக்கிறது, சுயமாக அடுத்தவனை விரும்புகிறது, சுயமாக அடுத்தவனை விரும்புகிறது, இப்படியாக சுயமாக என்ன வேணாலும் செய்கிறது. தேவ பிள்ளைங்க அநேகர் அதில் விழுந்து போவாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீ சுய புத்தி மேல் சாயாத. மகனே மகளே, நீ சுய புத்தி மேல் சாயாத. நீ தேவனிடத்துல கேளு, இதை செய்யலாமா, ஆண்டவரே எனக்கு புத்தியை தாரும், ஆண்டவரே எனக்கு நான் சுயமா யோசிக்க கூடாது, என் புத்தி சுயமா செயல்படக்கூடாது, நான் யோசனை பண்ணி என் புத்தி சரியா என்ன பண்ணாது, செயல்படாது. ஆண்டவரே என் புத்தியை என்ன பண்ணு, தீட்டுறவர் நீர், புத்தியை கூர்மையாக்குறவர் நீர். இந்த அப்பா தேவ நீர் புத்தி எனக்கு தந்தீரனால் ஆண்டவரே எனக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சுயமாக யோசித்தேனால் அதுல பல நாட்களில் எனக்கு தோல்வி அடைந்து விடும் என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் கேள். ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவார், உனக்கு அவர் புத்தியை தருவார், புத்தியை நல்ல புத்தியை தருவார். தேவப்பட அதனாலதான் அந்த நாட்களில் சொல்லுவாங்க, நல்ல உனக்கு புத்தி இருக்காடா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தி இருக்கா மகளே, புத்தி இருக்கா உனக்கு மகனே என்று சொல்லி காப்பாங்க. இந்த சுய புத்தி மேலே அநேகர் சாய்ந்து விழுந்து போவாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைங்க, நீங்க யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் சுய புத்தி மேல் சாயாதங்க. தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் சுய புத்தி மேல் சாயக்கூடாது, நல்ல புத்தியை தார், என் புத்தியை தீட்டுங்க, இதோ உன்னை புதிய கூர்மையாக மாற்றுவேன்னு சொன்னவரேன், என் புத்தியை புதிய கூர்மையாக என்னை மாற்றுங்க. தேவ புத்தியின்படி தேவ ஆலோசனைப்படி தான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி கேட்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு உதவி செய்வா. நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா, நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா, சுய புத்தி மேல் சாயாதே சொல்றேன். நாங்கள் சுய புத்தி மேல் சாய்ந்து அநேக காரியங்களை இழந்து விட்டோம்ப்பா, அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விட்டோம். இனி சுய புத்தி மேல் சாயாதபடி தேவனுடைய புத்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு புத்தியும் ஞானத்தையும் கிருபைகளை கொடுத்து வழிநடத்தபடியா செவிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டே இயேசுவின் நாமத்தில். I cannot talk about but touch name of Jesus. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க.
இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். தேவப்பிள்ளைங்க சோயபத்தின் மேல் சாயாதுங்க. தேவனிடத்திலே நீங்கள் புத்தியை கேளுங்க. அவர் உங்கள் புத்தியை தீட்டுவார், கூர்மையாக மாற்றுவார். உங்கள் வழி செவையாக ஆண்டவர் செய்வார், ஆசீர்வதிப்பார். அமேன். காட் பிளஸ் யூ. அமேன்.